ஹாய் ஹலோ வணக்கம். மாடலாம் மாணிக்கிலிருந்து. இந்த ஹயாத் பில்டிங் எப்பயுமே நான் வந்து இந்த தேனாப்பட்ட ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ளலாம் எப்படி ஒரு தாட்டு சினிமா லைஃப்பில் என்னைக்குனாச்சும் ஒரு நாள் நம்ம ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுத்துடணும். அந்த ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும், 1000 வழிகள் இருந்தாலும், 1000 குடும்ப சுமைகள் இருந்தாலும், நமக்குன்னு ஒரு லட்சியம் அது சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து தோணுது இல்லைங்களா. சில வழிகளை நம்ம வந்து வெளிக்காட்டணும், நம்ம அது சினிமா மூலயமா தான் நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு நான் இருக்கிறேன். அது வந்து சாதிப்புனா மாட்டினான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் என்னால் முடியுமா முடியாதான்றது ஒரு இது. அந்த இதில் ஹயாத் மட்டுமே எனக்கு எப்பயுமே வந்து உள்ளார போயிட்டு உக்காந்து அந்த டேபிளில் ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிக்கிட்டு நம்ம கதை சொல்லணும் நம்ம ஆக்ட்ரஸ்ட்டை. அந்த தாட் எனக்கு எப்பயுமே மண்டையில் விடும். ஆனால் அதுக்கெல்லாம் போவேனா, அதில் ஒரு ஃபில்டர் காஃபி குடிப்பேனா, அது ஒரு ஃபில்டர் காஃபி 2000 ரூபா 1500 வச்சு அவன் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிப்பேனா, அதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் சாத்தியம். நம்ம வந்து நம்ம யோசிக்கிறது கண்டிப்பாக அங்கே கிட்ட போய் நிறுத்தி அதை உணர்த்திடும். அந்த மாதிரி தான் லைஃப் எல்லாமே. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், சினிமா எடுத்துருவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம யோசித்தாலே போய் கிட்ட நிற்கிதுன்னா அதே டெய்லி தாட்டாக தான் தூங்கி எஞ்சா நம்ம லைஃப். ஏன்னா அவ்வளோ கடந்து வந்திருக்கிறோம். சொல்ல முடியாத வழிகள், புரிய முடியாத வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு துன்பப்பட்டு சொல்லவே முடியாது. அப்புறம் உள்ளார வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணோம். என்ன இவனுங்க வெளிநாட்டுக்காரன் வந்து பில்டிங் கட்டினாலும் நம்ம என்ன நீங்கள் பார்க்காத இருப்பீங்களா? ஒரு சிலர் ஒரு 30% பார்த்துருப்பீங்க, மீதி 70% இந்த என்னோட சப்ஸ்கிரைபரில் பார்க்காத இருப்பீங்களே. அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம கல்ச்சரை தான் உள்ளார கொண்டு வந்திருக்கான் அவன். ஹயாத்துன்னு ஒரு அயல்நாட்டு கம்பெனி வச்சாலும் அதில் ஃபுல்லாக நம்ம ராஜராஜ சோழன், அந்த நம்ம கடவுள் நடராஜர், அந்த மாதிரி இது தான் உள்ளார. ஒரு அப்படியே மலையில் தேன் கூடு கொட்டுற மாதிரி பூக்கள் வச்சுருக்க மாதிரி எல்லாமே நம்ம ஹிந்துயிசமும் நம்ம கல்ச்சரை சார்ந்தது தான் ஹயாத்து. இன்னொன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டிங், சென்னை மார்க்கெட்டிங்கில் அவனுங்க எங்கே வந்தாலும் நம்மளை காட்டினா தான் அதில் ஒரு ஈர்ப்பு வரும். நம்ம ஆளுங்களே அப்படி தான் உட்கார வைக்க முடியும். இன்னொன்று வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் சென்னை தமிழ்நாடு, அப்போ நம்ம கல்ச்சர் தேவைப்படுது பழகுது. அதை காட்டுறதுக்கு நல்லா திருப்தியாக என்ஜாய் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது, வாங்குகிற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. அதுக்குன்னு நீங்களாம் இங்கே போங்க அப்படின்லாம் நான் யாருமே சொல்லலாம் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு வறுமையோட கடைசி நிலை என்னான்னு எனக்கு தெரியும். அப்போ நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை ஆசை காட்டுறதே தப்பு. நீங்களாம் போகணும், இந்த என்ஜாய்லாம் பண்ணணும்லாம் சொல்ல, நான் உள்ளார அனுபவிச்சதை நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சின்ன வீடியோ மூலயமா இதை பதிவு பண்ணுறேன். எப்படி இது ஒரு 10 பேர் 15 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த 10 பேர் பார்க்குறாங்க தெரியுமா, அதுக்குள்ளார என்ன இருக்குது, எல்லாமே காஸ்ட்லி தான். அந்த ஸ்விம்மிங் பூலு எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். நான் இதுலேருந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்ல வரேன். நான் நினச்சேன் ஒரு நாள், அது நடந்துடுச்சு. இப்போ நினச்சிட்டா மட்டும் போதும். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே நினைக்கணும். எதுவுமே போக முடியாது, அனுபவிக்க முடியாது, சாதிக்க முடியாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம செல்ஃப் ஹெல்த்லேயும் சரி, செல்ஃப் மைண்ட்லேயும் சரி, அதில் ஸ்ட்ராங்காக பிலீவ்னஸாக இருக்கணும். கண்டிப்பாக நம்மளோட வந்து அங்கே கிட்ட போய் உட்கார வைக்கும். நம்ம சாதிச்சு காட்டுவோம்.